ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. வானமண்டல பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் இவைகளை நம்ம அறிந்து அவைகளை ஜெயிக்க வேண்டும். சில நேரம் நாமை மட்டுப்படுத்தி நினைப்போம், நான் சரியில்லை. அப்போ இதெல்லாம் என்னன்னா, அந்த வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகள் அது மனிதனோடு போராடுகிறது. முற்கால வாழ்க்கை என்று எடுத்துக்கொள்ளும் போது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும். முற்காலத்திலே அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு, இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்திற்குள் வருவதற்கு முன்பு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்? முற்காலத்திலே நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள்? இவ்வுலக வழக்கம். இந்த உலகத்தில் வானமண்டல ஆவிகள் ஒரு வழக்கத்தை வைத்திருக்கிறது. முதலாவது குறிப்பு என்ன? இவ்வுலக வழக்கம். அப்போ வானமண்டல அந்த ஆவிகள் இவ்வுலகத்தில் ஒரு வழக்கத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறது. அந்த வழக்கத்திற்குள்ளே நம்மை நடத்திவிட்டது. அப்படிப்பட்டவர்களாக இருந்தோம். உலக வழக்கத்திலே சிக்கி கொண்டவர்கள். உலகம் நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்திருக்கிறது. அதில் வானமண்டல ஆவிகளின் வழக்கம் என்று இருக்கிறது. அவைகளில் நம்முடைய வாழ்க்கை அகப்பட்டு விட்டது. சில டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம்னா அப்படியே அதிலேயே நேரம் போயிடும். இப்படியாக நம்முடைய வாழ்க்கை இருந்தது. ரெண்டாவது, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் இடத்தில் கீழ்ப்படியாதவர்களாய் நம்மை வைத்திருந்தது. கீழ்ப்படியாமை. யாருக்கு கீழ்ப்படியாதவர்கள்? தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள். ஆதாமின் பிள்ளைகள், ஆதாமின் வம்சம். தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு வம்சம் இந்த பூமியிலே பெருகிவிட்டது. ஒரு தலைமுறை உண்டாண்டு, அது என்றென்றைக்கும் தேவனுடைய தலைமுறை, பரிசுத்த தலைமுறை ஒன்றை வைத்திருக்கிறார். அப்போ கீழ்ப்படியாத ஒரு தலைமுறை இந்த உலகத்தில் பெருகி போய்விட்டது. தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள், மற்ற காரியங்களுக்கு கீழ்ப்படிவார்கள். இப்படிப்பட்ட பிள்ளைகளிடத்திலே ஆகாயத்து அதிகார பிரபு அந்த ஆவிகள் செயல்பட்டதை பார்க்கிறோம். கீழ்ப்படியாத ஒரு வம்சம். இரண்டாவது, ஆகாயத்து வல்லமைகள் என்ன செய்கிறது? டிஸ்ஒபீடியன்ஸ், நம்மை கீழ்ப்படியாமல் இருக்க பண்ணினது. இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் என்றால் அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் சொன்ன உடனே அதற்கு செவி கொடுக்கணும். கர்த்தாவை சொல்லும் அடியேன் சொல்லுவதற்கு முன்னே கீழ்ப்படிய ஆயத்தமாக இருந்த சாமுவேல் இன்னும் ஆண்டவர் சொல்லவே இல்லை, சொல்வதற்கு முன்பே தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார். இந்த வார்த்தையை கேட்கிற நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் என்னும் வார்த்தையை நமக்கு சொல்லவில்லை என்றால் கூட சொல்வதற்கு செவி கொடுக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். எதை சொன்னாலும் செய்வேன் அப்படின்னு வீர வசனம் பேசுவார்கள். அது ஒரு சின்ன வேலையை சொன்னால் செய்ய முடியாது. ஆனால் நடைமுறையில் அப்படி நம்ம கீழ்ப்படுகிறவங்களா இருக்கணும். சாமுவேலுக்கு அந்த ஆரம்பத்திலே அவனுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்தார். கர்த்தர் என்ன சொன்னாலும் அடியேன் கேட்கிறேன், செவி கொடுக்கிறேன். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ போகணும், எகிப்தில் என் ஜனங்களை விடுதலையாக்கணும். உடனே அவர் சொன்னார், அவர்கள் என்னை நம்பார்கள், என் வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். இதெல்லாம் சொன்னார். நடைமுறை பிரச்சனை. யோனாவிடத்திலே ஆண்டவர் சொன்னார், அவர் ஏற்கனவே நீர் இரக்கம் உள்ளவராக மாறிடுவீர், நான் ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு வருவேன், நீர் மாற்றி செயல்படுவீர். கடைசியில் என்னாகும்? இந்த யோனா சொன்னதெல்லாம் நடக்கலன்னு வந்துடும். இந்த மாதிரி சில காரியங்கள், நடைமுறை பிரச்சனைகளை அவங்க சொன்னாங்க. இன்றைக்கி என்ன நடைமுறை பிரச்சனை இருந்தாலும் தேவ சத்தத்திற்கு செவி கொடுக்கிற, கீழ்ப்படுகிற நல்ல கிருபைகளை கத்த தருவாராக. என் ஆண்டவருக்கு நான் அடிமை. அர்ப்பணித்தவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, பிளான் வச்சுருக்கேன், ஆனாலும் என் பிளான் படி அல்ல, உங்கள் பிளான் படி என்ன ஒப்பு கொடுக்குறேன். அந்த மாற்றத்துக்கு ஆயத்தமாக இருக்கணும். நமக்குன்னு ஒரு திட்டம் வேணும். இயேசு சொல்கிறார், என் சித்தத்தின்படி. என் சித்தம் என்ன? இப்போ நான் அந்த சிலுவை பாடுகள்லேருந்து விலகணும், அது என் சித்தம், இது என் மைண்ட் செட்டு. ஆனாலும் என் சித்தம் உங்கள் முக்கியம் இல்லை, உங்கள் சித்தம் ஏதோ அதுக்கே முக்கியத்துவம். அப்போ நம்ம ஒரு பிளான் வச்சுருந்தாலும் அந்த பிளானை யாருக்கு ஒப்பு கொடுத்துடணும்? காட்ஸ் பிளானுக்கு ஒப்பு கொடுத்துடணும். அவர் நம்ம அதற்கு தக்க அமைக்கிற அளவுக்கு நாம் ஆயத்தமாக இருக்கும்போது அவருடைய கோணத்தில் அவருக்கு பிரயோஜனமான பெரிய வேலைகளை செய்வதற்கு கர்த்தர் கிருபை தருவார்.
அது முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் பழக பழக அதுதான் ரொம்ப டேஸ்டா ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப இவ்வுலக வழக்கம், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள், வானமண்டல வல்லமைகள் கீழ்ப்படியாதவர்களை பெருக்கிக் கொண்டே இருக்கிறது. நீங்களும் நானும் செவி கொடுத்திருக்கிறோம். என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். செவி கொடுத்தவர்களாய் நாம் இங்கே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. என்னமும் கர்த்தர் ஏதாவது சொல்லுவார், நாம் செவி கொடுக்க வேண்டும் என்று தான் இங்கே வந்திருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப செவி கொடுக்கிறவர்கள், இதெல்லாம் ஆசீர்வாதம். சத்துரு வானமண்டல வல்லமைகள் அவைகள் நம் வாழ்க்கையில செயல்படாதபடி நாம் விழித்து இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த வசனத்தில் வரும்போது சர்வாயுத வர்க்கம், இதெல்லாம் ரொம்ப அடிப்படையா நம்முடைய வாழ்க்கையோடு ரொம்ப அடித்தளத்தில் உள்ள வார்த்தைகள். இவைகளை நாம் ஜெயிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தீங்கு நாளில் அவைகளை எதிர்க்க வேண்டும், எதிர்த்து நில்லுங்கள். இயேசு சொல்லுகிறார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்ப வானமண்டல வல்லமைகள், அந்த சேனைகள் நம்மை, நம்முடைய குடும்பத்தை சேதப்படுத்தாத அளவுக்கு எதிர்த்து நிற்கும் பரிசுத்தாவின் பலன் நமக்குள்ள இருக்க வேண்டும். எதிர்த்து நிற்கும் பரிசுத்தாவின் பலன், எனக்குள் இருக்கிற பரிசுத்தாவின் வல்லமையினாலே எல்லா எதிர் வல்லமைகள் மேல் இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறேன். அவைகளை செய்து முடித்தவர்களாய், திராணி உள்ளவர்களாய், அதை எடுப்பதற்கு ஒரு திராணி, ஒரு தைரியம், ஒரு தகுதி, ஒரு பலனை கர்த்தர் கொடுக்கிறார். அவர் எப்படி கொடுக்கிறார்? அதற்கு ஒரு ஆயுத அமைப்பே கொடுத்திருக்கிறார். சர்வ ஆயுதம், முழு பாதுகாப்பின் ஆயுதத்தை தேவன் நமக்கு தருகிறார். அந்த முழு பாதுகாப்பின் ஆயுதம், 2 ஆயுதங்களை முக்கியப்படுத்தி நாம் கேட்டிருக்கிறோம். ஒன்று ஸ்தோத்திரம். இங்க வரும்போது முதல்ல என்ன வருது பாருங்க, சத்தியம் என்னும் கச்சை. சத்தியத்தை கட்டின வாழ்க்கை இருக்கணும். நீங்களும் நானும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். பழைய காலங்களில் கேட்டிருக்கிறோம், யானையிட்ட சத்தியம் வாங்கிடுவாங்க, அதனால தான் அது யானை பாகனம் ஒன்றும் செய்யாது. நீங்களும் நானும் இயேசுவாகிய சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். கல்யாண வீட்டிலே அற்புதம் நடந்தது. இயேசுவாகிய சத்தியம், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி. இதெல்லாம் நமக்கு பாதுகாப்புக்கு தேவை. இரட்சணியம் தலைச்சீரா, நீதி என்னும் மார்க்கவசம், ஆயத்தம் என்னும் பாதரட்சை, எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகம். எப்பொழுதும் ஜெபிக்கிற அனுபவம், ஆவியிலே ஜெபம் பண்ணி, எந்த சமயத்திலும் சகல வேண்டுதலோடு ஆவியிலே ஜெபம் பண்ணி, மிகுந்த மன உறுதியோடு ஜெபம் பண்ணவங்களுக்கு என்ன வந்துருமா? அழகா சொல்லப்பட்டிருக்கா 18ஆம் வசனத்துல, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜெபம் பண்ணி, அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்கும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். ஜெபத்துல விழித்து இருக்கிறதுனா என்ன? கண்ணை திறந்துகிட்டு இருக்கிறதில்ல, எப்பொழுதும் ஆவியில ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவம். உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், கணவனுக்காக ஜெபிக்கணும், மனைவிக்காக ஜெபிக்கணும், உடைமைகளுக்காக ஜெபிக்கணும், ஃபைனான்சியலுக்காக ஜெபிக்கணும், பிரயாணங்களுக்காக ஜெபிக்கணும், சரீர ஆரோக்கியத்துக்காக ஜெபிக்கணும், ஆவிக்குரிய ஜீவியத்துக்காக ஜெபிக்கணும், தேவ ராஜ்யத்திற்கு உபயோகமாக இருக்க ஜெபிக்கணும், தேவ சபையில் பயன்பட ஜெபிக்கணும், மற்றவங்களுக்கு நம்ம சுற்றி உள்ளவர்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்க ஜெபம் பண்ணணும். இப்படி சகலவித வேண்டுதல். அதே போல் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும், ஜெபத்தில் விழித்திருக்கணும். இயேசு சொல்லுகிறார், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து ஜெபிக்கிற அனுபவம் ஆண்டவர் அந்த கிருபைகளை தருவாராக. இந்த வானமண்டல வல்லமைகள் கடனை வாங்க வச்சிடும். சிலர் ஆவிகள் இறங்கி எப்பவுமே சுகவீனமாகவே வச்சிடும். எப்போ பாருங்க பலவீனமாகவே இருக்கும். தலைவலிக்கு, கண்ணு வலிக்கு, உடம்பு ஒன்று ஒன்றா அங்கங்கமாக வலிக்க ஆரம்பிச்சிடும். வேலை செய்ய முடியாது. அது வீட்டில் 4-5 பேர் இருந்தால் ஒரு ஆளுக்கு பிடிச்சிரும். அப்போ தான் மற்றவங்களாம் வேலை செய்வாங்கன்னு என்னமோ தெரியாது. எப்பவும் பலவீனம். இதெல்லாம் அந்த வானமண்டல ஆவிகளின் செயல்பாடுகள். ஓவர் ஆக்டிவாக மாற்றி ஒரு ஆக்டிவாக வாலிபர் கையில் கிடைச்சா அவன் அங்கும் இங்கும் சல்லு புல்லும்பான். நம்ம நினைப்போம் அந்த ஊரே விலைக்கு வாங்கிட்டான் போல, அதான் பத்திரம் முடிக்க போகிறான். ஆனால் ஒரு வேலை இருக்காது. அவனை ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற மாதிரி வச்சு லைஃப்பை வேஸ்ட் பண்ணிடும். வானமண்டல ஆவிகள் உன்னை நடத்தக்கூடாது, பரிசுத்த ஆவி உன்னை நடத்தணும். அல்லேலூயா. எபேசியர் 2:2 வாசிங்க. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஆவிக்கு ஏற்றபடியாகவும் அந்த ஆவிக்கு தக்க ஆட்களை நடத்தும். ஒரு குடும்பத்துல சில ரட்சிக்கப்படலையா, அந்த ஆவிக்கு தக்க நடப்பான். அவன் பேசுறதெல்லாம் அந்த ஆவிக்கு தக்க இருக்கும், அவன் நடக்கிறதெல்லாம் அந்த ஆவிக்கு தக்க. சில ஆட்களுக்குள்ள 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டா போதும், அந்த ஆவிக்கு தக்க பேசும்.
என்னடா திடீர்னு மாறிட்டார் ஆள்னு பார்த்தா, அவன் ஃப்ரெண்ட்ஸு, அவன் தண்ணி அடிப்பான், வாழ்க்கை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அவனுக்கு தக்க ஆள் மாறிடக்கூடாது. நீங்களும் நானும் எத்தனை சூழ்நிலைமை வந்தாலும் சரி, பரிசுத்த ஆவிக்கு தக்க நடக்கிறவர்கள். அல்லேலூயா. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். இப்போ அப்படியே மாற்றி யோசிங்க. ஆகாயத்து பிரபுவின் அதிகார பிரபு, வானமண்டல ஆவிகளுக்கு தக்க நடக்கிறவர்கள் சாத்தானுடைய பிள்ளைகளே. வானமண்டல ஆவிகள் நடத்தக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். இது அங்கங்கே உங்களை நடத்த பார்க்கும். வானமண்டல ஆவிகளால் நடத்தப்படும் குடும்பங்கள், அந்த குடும்பங்கள் சீர்கெட்டதாக இருக்கும். அந்த குடும்பங்களிலே ஒழுங்கு இருக்காது. அந்த குடும்பங்களின் பேச்சுகள் தாறுமாறாக இருக்கும். அந்த குடும்பங்களிலே பிள்ளைகள் நெறிகட்டு இருப்பார்கள். ஆனால் இப்போ என்ன மாற்றம் வருதுன்னா, அந்த வானமண்டல ஆவியிலிருந்து இயேசு ஒருத்தனுக்குள்ளே வரும்போது தம்முடைய பரிசுத்த ஆவியினால் நடத்த ஆரம்பித்து விடுகிறார். பரிசுத்த ஆவியினால் நாம் நடத்தப்படும் போது தேவ பிள்ளைகளாய் நடத்தப்படுகிறோம். சிம்பிள் தான். முன்னால் எப்படி நடத்தப்பட்டோம்? வானமண்டல பொல்லாத ஆவிகளின் அந்த ஆவிக்கு ஏற்றபடி நடந்த வாழ்க்கை. இப்பொழுது நம்ம எப்படி நடத்தப்படுறோம்? பரிசுத்த ஆவிக்கு ஏற்றபடி நடக்கிற வாழ்க்கை. அதனால் இந்த நடத்திப்பு ரொம்ப முக்கியம். ஜனங்கள் தேவ ஆவினால் நடத்தப்பட வேண்டும். அடுத்தது பாருங்க, 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த ஆவிகள் அடுத்து மாம்ச இச்சையின்படியே நடந்து மாம்ச இச்சையை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். மாம்சத்தில் இருக்கிற பிரச்சனை என்ன? மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம். போதும். இதெல்லாம் இச்சைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். இதை வானமண்டல லிங்க் மனுஷனை தூண்டி விட்டு தீமை செய்ய வைக்கும். இவைகள் மேல அந்த அசுத்தாவிகள். அடுத்த லைன் பாருங்க, விக்கிரக ஆராதனை, பில்லி சுனியம், அதனால வர்ற பகை, விரோதம், வைராக்கியம், இதெல்லாம் அடுத்த கேட்டகரி. அடுத்தது கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்க பேதங்கள், பொறாமை, கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இதெல்லாம் அடுத்து எமோஷனல் சம்பந்தப்பட்டது. இப்படி எல்லாம் இதுக்கு பின்னால வானமண்டல ஆவிகள் நடத்தினா என்ன ஆகும் பாருங்க. மனுஷனுக்குள்ள இருக்கிற தீமையெல்லாம் அது செய்ய அவனை ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கும். பரிசுத்தாவியானவர் இருந்தா நல்ல காரியங்களை செய்ய ஊக்கப்படுத்துவார். வானமண்டல பொல்லாத ஆவிகள் இருந்துச்சுன்னா தீமை செய்ய வைக்கும். அதனால தான் நம்ம கவனமாக இருந்து தேவனுடைய எல்லைகளுக்குள்ளே வரணும். வாலிப நாட்களே உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துறோம். முழுசா பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். அந்த வானமண்டல ஆவிகள், அதுதான் யோபு வீட்டுக்கு வருது. ஆண்டவரும் அனுமதி கொடுத்தார், அது செக்கப்புக்காக கொடுத்தார். அசுத்தாவிகள் என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்காகத்தான் அவர் கொடுத்தார். அவருக்கு தெரியும் யார் யார் ஜபத்துக்கு வர்றா, யார் யார் வர்ற மாதிரி எஸ்கேப் ஆகுறா, யார் யார் டயத்துக்கு வரா, யார் யார் லேட்டாக வர்றா, யார் யார் வராமலே போகிறாங்க. அதனால தான் கண்ணு திறந்துருக்கு. இங்கே இருக்கிற ஆண்டவருக்கு கண்ணு திறந்துருக்கு. நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம கண்ணு தான் மூடி இருக்கணுமே தவிர அவர் கண் எப்படி தான் இருக்கும்? கண்கள் திறந்தவைகளும். அல்லேலூயா. சிலர் ஜெபம் பண்ண இங்கே அங்கே சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கும் மைண்டுக்குள்ளே, அதையும் பார்த்துக்கிட்டு இருப்பார். சில பாருங்க மைண்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஜெபம் பண்ணும்போது ஆவி வேலை செய்யணும், கருத்து பயனற்று இருக்கணும். சொல்லுங்க, ஜெபம் பண்ணும்போது ஆவி வேலை செய்யணும், மைண்டு வேலை செய்யக்கூடாது. அது 2வது லெவல் ஜெபம். முதல் லெவலில் என்னென்ன ஜெபிக்கணும் அதெல்லாம் பிளான் பண்ணிடுவோம். 2வது லெவல் போகும்போது ஆவியானவர் நம்மை நடத்தணும். சில ஆட்களுக்கு மைண்டு வேலை செய்யும். ஸ்தோத்திரம். உட்காந்து அயன் பாக்ஸில் வச்சு கர்ச்சிப்லாம் அயன் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. கண்ணு திறந்தவைகளாக இருக்கும். ஆலயத்தில் ஆண்டவருடைய கண்ணு திறந்துருக்கும். இங்கே இருக்கிற ஆண்டவர் கண் திறந்த ஆண்டவர். அல்லேலூயா. கண்ணை திறக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் கண். அப்புறம் அவர் செவிகள் கவனிக்கும். யார் என்ன சொல்றா, எவ்வளவு சென்சிட்டிவ் பாருங்க. அன்னால் தேவ சமூகத்தில் உதடு தான் அசைஞ்சது. நீங்க பக்கத்தில் கொண்டு காது வச்சாலும் சத்தம் கேட்டிருக்காது. கடல மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி தான் கேட்டிருக்கும். நம்ம முறுக்கு நமக்கு தராமல் சாப்பிடுதே, அப்படிதான் கேட்டிருக்கோம். ஆனால் ஆண்டவர் அந்த சத்தத்தை பார்த்து அன்னால் உள்ளத்தில் இருக்கிற சத்தத்தை கேட்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்? அதே வசனத்தில் வருது தொடர்ந்து, நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டபடி அவர் கட்டளையிடுவாராக. அப்ப அந்த அம்மா ஜெபம் பண்ணிச்சா இல்லையா? அதனால தான் இங்க சொல்ற ஜெபத்தை கர்த்தர் காது கொடுத்து கேட்கிறார்.
கண்ணை வச்சு பார்க்கறாரு, எப்படி ஜெபம் பண்றோம்னு பார்க்கறாரு. அதான் பக்தியா ஜெபம் பண்ணணும், உண்மையா ஜெபம் பண்ணணும். நம்ம சரீரம் ஜெபத்துக்கு ஒத்து போகணும். சில சரீரம் ஒத்துழைக்காது. ஜெபம் பண்ணவொன்னே யாவும்பாங்க. நிறுத்து இயேசுவின் நாமத்துல, யாவே யாவுங்காத, யாவேன்னு சொல்லு. அல்லேலூயா. சிலர் உடம்பெல்லாம் ஒத்து வராது. அடி சாப்பிடணும், டேபிளில் டைனிங் டேபிள்லாம் சின்சியராக உட்காந்துருப்பாங்க. டிவி பார்க்கும்போதுலாம் சின்சியராக உட்காந்து, பஸ்ஸில் போகும்போதெல்லாம் பாருங்க ரொம்ப சேஃபாக உட்காந்துருப்பாங்க. நான் ஜெபத்துக்கு வரும்போது மட்டும் அப்போ கண்ணு பார்க்குது, ஜெபம் பண்ணுறத கண்ணு பார்க்குது. சபையில் கண்காணிகளாக ஊழியக்காரங்களை கத்தர் வச்சிருக்கிறார். இந்த ஆகாயத்து அந்த அதிகார பிரபுவின் ஆவி ஏற்றபடி நடக்கிறவர்கள் அல்ல, நீங்களும் நானும் தேவ ஆவிக்கு ஏற்றபடி நடக்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஆவி, ஆத்மா, சரீரம். மாம்சம் ஒன்ன சொல்லும். மாம்சம் என்ன சொல்லும்? 3வது மாடி, இதெல்லாம் எதுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லும். பேசாம வீட்டிலேயே இரு அப்படின்னு சொல்லும். அப்புறம் ஆத்மா சொல்லும். மனசுனா ஆத்மா. ஆத்மா தனக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய சொல்லும். செல்ஃப் சென்டர்டா பேசும், நம்மை மையமாக வைத்து பேசும். நம்மை மையமாக வைத்து பேசுறதா ஆத்மா. இந்த மனசு சொல்றது. இதுக்கெல்லாம் கீழ்ப்படியாம பரிசுத்த ஆவி சொல்றத கேட்டு நடக்கிற கிருபைகளை பெற்றுக்கொண்டவர் தான் தேவ பிள்ளைகள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப நட்சத்திரம் பிரச்சனையை உண்டாக்குது. அடுத்து பிசாசு தடை பண்ணுது. இந்த ஆகாயத்து அதிகார பிரபு தடை செய்வான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான், நான் உங்களிடத்திலே வர 2 முறை முயற்சி பண்ணினேன், பிரயாசப்பட்டேன், சாத்தான் என்னை தடை பண்ணினான். சாத்தான் தடை பண்ண. சிலர் சும்மாவே பழிய பூரா சாத்தான் மேலே போட்டுறது. எதை பாஸ்டர் அந்த பேய் இருக்கு. ஒரு சர்ச்சு வாசல்லேருந்து ஒரே அழுகையான். பாஸ்டர் போகும்போது என்னப்பா ஒரே அழுதுகிட்டு இருக்கா, இங்கே எல்லாம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வரும், அவன் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு போகும்போது என் மேலே பழிய போட்டு போயிடான், நான் எங்கே போய் சொல்கிறது. அதனால தான் சர்ச்சு வாசலில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன். ஒரே ஒப்பாரி வச்சிருச்சான். ஒருத்தனும் கர்த்தருக்கு கீழ்ப்படியது கிடையாது. அவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு போகும்போது இந்த பிசாசு தான் இப்படி பண்ணுதுன்னு என்னைய மேலே பழிய போட்டுட்டு போதும். சில வீட்டில் வாசல் என்ன ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கோம். அது ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வந்தவொடனே விடுதலை கொடுத்து சாத்தானை ஒடுக்கினீரே, சாத்தானை துரத்தினார், சாத்தானை கீழ்ப்படுத்தினார், ஜெய வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். அதனால தடை. இன்னைக்கு உங்க ஆசீர்வாதங்கள் தடைப்படுதா? அந்த வானமண்டல பொல்லாத ஆவிகளை ஜெயிக்கிறதுக்கு இயேசுவின் நாமம் இருக்கிறது, இயேசுவின் ரத்தம் இருக்கிறது, இயேசுவின் வார்த்தை இருக்கிறது, பரிசுத்த ஆவியின் வல்லமை இருக்கிறது. நீங்களும் நானும் ஜெயிக்கிறவர்கள். எந்த ஆசீர்வாதம் தடைப்படுதோ அது பரவாயில்லன்னு விடக்கூடாது. திருப்பிக் கொள்வாய். திருப்பிக் கொள்வேன். ஆசீர்வாதத்தை விட மாட்டேன். உங்களுக்குள்ள எனக்குள்ள ஏசாவின் ஆவி கிரியை செய்யல, யாக்கோபுக்குள்ள இருந்த வைராக்கியம் அது போனா போட்டும், சேஷ்ட புத்திரப்பா விட மாட்டோம். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். தண்டை பின்தொடரலாமா? நான் அதை பிடித்துக் கொள்வேனா? நீ பின்தொடர், நீ பிடித்துக் கொள்வா. இன்னைக்கு தீர்க்க தரிசனமா கர்த்தர் உங்களுக்கு சொல்றார், நீ இழந்ததை நீ பின்தொடர வேண்டும். உன் பங்குகளை கர்த்தர் உனக்கு நீ வைத்தத அந்நியர் கையில் இருப்பதில்லை. சத்துரு அவைகளை தொட முடியாது. நீ அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீ போராடணும் இன்னைக்கு கர்த்தருடைய ஆவில. அதுக்கு தான் 200 மணி நேரம் ஜெபம் நடந்துகிட்டே இருக்கு. பெற்றுக்கொள்ளணும். ஜெபம் பண்றது முக்கியம் இல்லை, பெற்றுக்கொள்றோமா இல்லையா முக்கியம். ஒரு அற்புதம் ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையில நடக்காம ஜெபத்தை ஏன் நிறுத்தணும்? எல்லாரும் விசுவாசிக்கும்ல, பிரேயர் பிரிங்ஸ் விக்டரி. என்ன ஜெயத்தை பெற்றுக்கொண்டோம், என்ன அற்புதம் நடந்துச்சு. வெளிப்படையா அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமா பதில் கொடுக்கிற வரைக்கும் விடமாட்டேன்னு வைராக்கியமா இருக்கணும். தேவ பிள்ளைகளுக்குள்ள ஆவிக்குள்ள வைராக்கியம் வேணும். பிரைஸ் தி லார்ட். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை. அவன் இவ்வளவு ஜெபத்தை ஒரே இரவுல ஜெபிச்சுட்டான் பாருங்க, எவ்வளவு பெரிய ஆள். நம்ம இழுத்து இழுத்து நீங்க வந்துருங்க நாங்க வந்துருங்க ஜெபிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இவன் மொத்தமா ஆற்ற கடந்து போய் என்ன ஆசீர்வதித்தால் ஒளி நான் விட மாட்டேன். நாளைக்கு அந்த ஏசாவை நான் சந்திக்க வேண்டியிருக்குது, என்ன நாளை நான் ஃபேஸ் பண்ணணும். உலகத்தானுக்கு நம்பிக்கை இருக்கு, நாளை நமதே. இங்க நாளை யாருடையதோ நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்திருக்கீங்க. இன்றும் நமது, நாளையும் நமது, நாளை மறுநாளும் நமது, என்றும் நமதே. இயேசு நமக்குள் இருப்பதனால ஹல்லேலூயா. உங்களுடையதே. அவர்கள் வாழ்க்கை அவர்கள் கையில். ஜெபம் பண்ணாதவருடைய வாழ்க்கை அவர்கள் கையில் இராது. நீங்களும் நானும் ஜெபித்து தேவனுக்காக எழும்ப வேண்டிய எழுப்புதலின் காலத்துல நீ முடங்கி கிடக்க கூடாது. நீ எழுந்து செயல்படணும். கர்த்தர் கிருபை தருவாராக. விடுதலைக்குள்ள போகணும். ஆகாயத்து அதிகார பிரபு வீடுகளில் உட்கார்ந்து செயல்பட தடுத்துக்கிட்டு இருக்க இடம் கொடுத்துட்டு இருப்பீங்களா?
இன்னைக்கு அவனை ஜெயிக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு வர வேண்டிய நன்மை, உங்கள் பிள்ளைகளுக்கு வர வேண்டிய நன்மையை இவன் தடுத்துக்கிட்டு இருப்பான். நீங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா? அதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம போராடி ஜெபிக்கிறவங்களா மாறணும். ஆண்டவரே எனக்காக யுத்தம் பண்ணுங்க. நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லா, நீ அமர்ந்துரு, நான் யுத்தம் பண்ணுறேன். ஆமென். ஆண்டவர் சொல்லிட்டார், சேர் இருக்கு, நீ சேரில் உட்காந்துருப்பா, நான் என்ன செய்கிறேன், யுத்தம். நான் ஒன்றா 3 நிமிஷம் உட்காந்துருக்கேன், அவர் 3 நிமிஷம் யுத்தம் பண்ணுறார், 4 நிமிஷம் எந்திரிச்சிட்டேன், அவர் பாட்டு போயிட்டார். இதான் நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம அவர் சமூகத்தில் என்ன செய்யணும், அமர்ந்து இருக்கணும். அவர் என்ன செய்வார், யுத்தம் பண்ணுவார். நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்துருக்குறோம், அப்புறம் எந்திரிச்சிட்டு போயிடும். ஏன்னா நமக்கே நம்பிக்கை இல்லை அவர் எங்கே யுத்தம் பண்ண போகிறான்ட்டு. ரெண்டாவது அடுத்து என்ன, இப்போ யுத்தம் பண்ணி என்ன என்ன ஆக போகுது? ஒரு வைராக்கிய வாழ்க்கை வேணும். ஹல்லேலூயா. அண்ணாள் மாதிரி உட்கார்ந்துட வேண்டாமா? யாக்கோபு மாதிரி உட்கார்ந்துட வேண்டாமா? தானியேல் மாதிரி ஜெபத்தில் உட்கார்ந்துட வேண்டாமா? இயேசு மாதிரி உட்கார வேண்டாமா? அப்போஸ்தலனாகிய பவுல் மாதிரி ஜெபத்தில் உட்கார வேண்டாமா? எப்பாப்ரா ஜெபத்தில் போராடுறது மாதிரி போராட வேண்டாமா? அல்லேலூயா. பெந்தேகோஸ்தே நாளில் காத்திருந்தது போல காத்திருந்து கர்த்தருடைய கிரியை வெளிப்படணும், மகிமை வெளிப்படணும். ஆமென். மகிமையை பார்க்கணும். சூரியன் உதிக்கும். என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் சூரியன் உதிக்கிறதுனா என்ன? ஒரு சூரியன் முழு உலகத்திற்கும் வெளிச்சம் கொடுக்கிறது போல கர்த்தர் நம்ம ஊழியத்தை முழு உலகத்துக்கும் ஆசீர்வாதமா மாற்ற அவர் நமக்குள்ள இருக்கிறார். நமக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஸ்ட்ரீட் லைட் கிடையாது. நம்மளை நீதியின் சூரியன் உதிக்கிற ஒரு வெளிச்சத்திற்கு கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். அது உண்மையில உதிப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம மேலே உதிக்கிற அந்த வெளிச்சம் உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்குற ஊழியங்கள். உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்குற ஊழியங்கள் தமிழ்நாட்டில் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்படி அதில் லிஸ்ட்டில் நம்மளை கர்த்தர் கொண்டு வருவார். அதைத்தான் விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. அப்போ அந்த அந்த ஆகாயத்து அதிகார பிரபு ஆவி நடத்தும். நீ வேலை பார்க்குற பிள்ளைகளை சொல்லும், அப்படி மண்ணியே வேலை பார்த்து டயர்ட் ஆகிடுச்சு, வீட்டில் போய் தூங்குங்க. நீங்கள் ஒன்று சொல்லும், ஆகா இது வேற ஆவி நடத்துது, நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு உள்ளுக்குள்ளே பேசி எந்திரிச்சு வந்துடும். அது ஒவ்வொரு ஆவி ஒன்று ஒன்று பேசும். ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி படி நடக்கக்கூடாது. அது எங்கே வந்து பேசும்? அப்படியே வந்து நீட்டாக கோட் ஷூட் போட்டு இல்லைன்னா காஞ்சிபுரம் பட்டு உடுத்தி வந்தால் நிற்கும். அது வந்து சிந்தையில் அப்படியே நம்ம சிந்தையில் அப்படியே ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். சிந்தை அப்படியே ஆட்கொள்ளும். ஆவியின் சிந்தை என்ன? ஆவியின் சிந்தை அதிகார பிரபுவின் ஆவி. அந்த ஆவிக்கு போயிடக்கூடாது. பரிசுத்த ஆவி சிந்தையான்னு பார்க்கணும். அதனால தான் இயேசு சொன்னார், நீ தேவனுக்கு கேட்டதை சிந்தியாமல். அவன் தூங்காமல் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான், இவரெல்லாம் சிலுவைக்கு போகக்கூடாது. அடுத்த நாள் வந்து நீர் சிலுவைக்கே போகக்கூடாது. உடனே இயேசு சொன்னார், அன்பு சகோதரனே, என் சீசனே, என் மேல் இவ்வளவு அன்பு உள்ளவனே, அன்பே கண்ணே செல்லமேனா சொன்னாரு. பிசாசே அப்போ அலை போட்டார். அல்லேலூயா. உடனே அவனும் கொஞ்ச நேரம் இப்படி சொல்லிட்டாரே, எப்போ பார்த்தாலும் துணிஞ்சு வான்னு என்னை தைரியப்படுத்துகிறவர் இப்படி சொல்லிட்டாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா, ஆமாம் வேறு ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு, அவர் சொன்னால் தான் சரியாக தான் இருக்குன்னு ஒப்பு கொடுத்து மக்காக நான் சாகவும் தயார் நீ துடிப்புக்குள்ளே வந்துட்டார். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஆகாயத்து அதிகார பிரபு ஆவி பேதுருக்குள்ளே வந்துச்சே. பேதுருக்குள்ளே வந்து ரட்சிப்பின் திட்டத்துக்கு தடங்கிறது தெரியாமல் பேசிச்சு. அறியாமல் எதையாவது பேசிக்கிட்டு இருப்போம். யோபு சொல்றார், நான் அறியாதது எட்டாதும் புத்திக்கு எட்டாததெல்லாம் அளப்பினேன். அளப்ப வைக்கும். தாவீதுக்குள்ள வந்து தொகையிட வச்சது. கவுண்ட் பண்ணி பாரு, நீ எவ்வளவு பெரிய ஆள்னு பாரு. இயேசு உள்ள இருக்கிறதுனால தான் நம்ம பெரிய ஆள். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நியூஸ்ல நினைக்கிறேன், ஒரு கார் டிரைவர், அதெல்லாம் நீ சொன்னா எதுக்குடா கேட்கணும் அப்படி இப்படி. யாரோ ஒரு விஐபி டிரைவரா, ஒரு விஐபி உடைய டிரைவருக்கே அவ்வளவு கெத்து வருது. உங்களுக்குள்ள எனக்குள்ள உலக ரட்சகர் இருக்கிறார்ல, சாத்தானை எதிர்க்கிற அபிஷேகத்தை உள்ள வச்சிருக்கிறார்ல. ஹல்லேலூயா. இயேசு உள்ள இருக்கிறனால, அதனால தான் தலை நிமிர பண்ணார், அதனால தான் ஆசீர்வாதம் வருது, அதனால தான் கிருபை வருது, அதனால தான் காரியங்கள் நடக்குது. நம்ம ஒன்றும் இல்லை. ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாசிங்க எபேசியர் 2:3. நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். தண்டனைக்குரியவர்கள், அக்யூஸ்டா வாழ்ற வாழ்க்கை, எப்போ பார்த்தாலும் தண்டனைக்குரிய வாழ்க்கை. ஏதாவது விழுந்துக்கிட்டே இருக்கும். அம்மாமார்கள் சிலர் இடி தாங்கி மாதிரியே அடி வாங்கி வாங்கியே பழைய மாமியார்கிட்ட இருந்து, கணவன்கிட்ட இருந்து, பிள்ளைகள்கிட்ட இருந்து, கடன், சில இடத்துல கடன் வச்சு அதனால் வந்த பாதிப்பு அப்படியே வாங்கி வாங்கி இன்னைக்கு இயேசு உங்களை விடுதலையாக்குறார். ஹல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் கர்த்தருடைய கண்மணியெல்லாம் தொடுறான். கண்மணி அல்லவா, கர்த்தருடைய கண்மணியெல்லாம் தொடுறான். தண்டனைக்குரியவர்கள் அல்ல, தண்டிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக. முற்காலத்தில் கோபாக்கினையின் பிள்ளைகளாக கிடந்தோமா, அந்த ஆகாயத்து அதிகார பிரபு
ஆகாயத்து அந்தகார பிரபுக்குள்ளே அந்த அண்டர்ல அவனுடைய சிறையில் இருந்தவங்கள என்ன நடந்து பாருங்க. 2:4. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்ததுனால நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, நம்ம மேல வைத்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை. இப்போ பிசாசு என்ன பண்றான் பாருங்க. அந்த ஆகாய அந்தகார பிரபு நடத்தி கடைசியில் அக்கிரமத்துல என்ன பண்ண வச்சிடறான், சாக அடிச்சிடறான். ஆனா தேவன் இரக்கம் வைத்து அன்பு வைத்து மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். இயேசுவோடு கூட. இயேசு மரித்து உயிர் தெழுந்தார் பார்த்தீங்களா? அப்ப அவரை விசுவாசித்த நாமும் இந்த மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்டு கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நான் உயிர்ப்பிக்கப்பட்டவன். இப்ப என்ன வாழ்க்கை வாழணும்? உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கை வாழணுமே தவிர திரும்ப போய் அந்தகார லோகாதிபதி மானமண்டல ஆவிகளுக்கு இரையாக கூடாது. வானமண்டல ஆவிகள் திரும்ப நடத்த இடம் கொடுக்க கூடாது. பின்மாற்றத்தில் போயிடக்கூடாது. பரிசுத்தாவின் சிந்தையில வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. 6ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே, நம்மேல வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வரும் காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி, நம்மை எழுப்புனது மாத்திரமல்ல உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். இப்போ நம்ம எங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? உன்னதங்களில். உன்னதங்களில்னா என்ன? இங்க ஒரு எம்பி இருப்பாரு, பாராளுமன்ற கூட்டம் நடக்கும்போது அவர் எங்க போயிருவாரு? அங்க உட்கார்ந்து இந்தியாவுக்காக பேசுவார். நம்ம இங்க இருந்தாலும் நமக்கு சீட் எங்க இருக்கு? நான் உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வச்சிருக்கிறேன். தேவனோடு அமர்ந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை. அங்கிருந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஜெபிக்கும் போது ஆவிக்குரிய மண்டலத்துல ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இப்ப பாருங்க, முற்காலத்துல நம்ம எப்படி இருந்தோம்? ஆகாயத்துல கிரியை செய்கிற அந்த வானமண்டல ஆவிகளின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தவங்கள இயேசு விடுதலையாக்கி வான மண்டலத்துக்கு மேல உன்னதம் பரலோகத்தில் அவர் இருக்கிற இடத்துல அவரோடு கூட உட்கார வச்சிருக்கிறார். இப்போ வானமண்டலம் எங்க இருக்குது? கீழே இருக்குது. இப்போ உங்களுக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். வெற்றி வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. அப்போ எந்த விதத்திலும் சத்துரு ஒருவரையும் தொட முடியாதபடி அவனை இயேசு ஜெயித்து அந்த ஜெயத்தை நம்ம கையில கொடுத்துட்டார். கிறிஸ்துவின் ஜெயம் என்கிட்ட இருக்குது. இயேசு ஜெயித்த ஜெயம் எனக்குரியது. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஆகாயத்து அதிகார பிரபு இந்த வானமண்டல ஆவிகள் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒருவரையும் நடத்தாதபடி பரிசுத்த ஆவியானுடைய தெளிவு, பரிசுத்த ஆவியானுடைய தெளிவு வரட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள வரட்டும், பிள்ளைகளுக்குள்ள வரட்டும். பிள்ளைகளை சில ஆவிகள் அப்படி நடத்தக்கூடாது. இதெல்லாம் இனம் கண்டு பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு ஜெயிக்க வேண்டும். இந்த ஊழியத்தின் எல்லைகள் முழுவதிலும் தேவ ஆவியானுடைய ஆளுகை எப்பொழுதும் இருப்பதாக. எங்கள் மேல் தேவ ஆவியானுடைய ஆளுகை எப்பொழுதும் இருப்பதாக. இயேசுவின் இரத்தத்தின் முழு பாதுகாப்பு எப்பொழுதும் எங்கள் மேல் இருப்பதாக. எங்களை பாதுகாப்பதாக, எங்களை பாதுகாப்பதாக. ஆண்டவரே, பாதுகாக்கிற அந்த கிருபை, பாதுகாக்கிற அந்த அபிஷேகம், காப்பாத்துகிற அந்த அபிஷேகம், ஆண்டவரே ஜீவரட்சணை செய்கிற அந்த அபிஷேகம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், மீட்பின் கிரியைகளை வெளிப்படுத்துகிற அந்த அபிஷேகம் கர்த்தர் தருவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். திருச்சியில் விடுதலை உபவாச ஜெபம் 2024 இந்த மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணியளவில் நடைபெற இருக்கின்றது. நடைபெறும் இடம் ஏஜி பிளஸிங் சென்டர், நம்பர் 116, காவேரி நகர், பீமா பிளாஸ்டிக் கம்பெனி அருகில், ஆரியமங்கலம், திருச்சி 10. தெய்வ செய்தியாளர்கள் ரெவரன் இம்மானுவேல் பெண்ணாடம், ரெவரன் டி ஜெபராஜ் திருச்சி. வாழ்க்கையில் வீழ்ச்சியா? வாழ வழி தெரியாமல் வதைக்கப்படுகின்றீர்களா? மனநோயினால் அவதியா? வெள்ளி சூனிய கட்டுகளா? உங்கள் தொழில்களில் முடக்கமா? வாருங்கள், ஆண்டவர் இயேசு நிச்சயமாக உங்களை விடுவித்து ஆசீர்வாதத்தை அருள இருக்கின்றார். நீங்களும் விடுதலை பெற்று ஆசீர்வாதமாக இருக்க உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள ராக் சிட்டி ஏஜி சபை, செல் நம்பர் 9917600364 மற்றும் 9434861115. ராக் சிட்டி ஏஜி சர்ச். சர்வீஸ் டைமிங்
Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church, AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 9976607364.